இந்த வீடியோவில் எக்ஸசைஸ் 1.1ல 7th சம் பார்க்கலாம். 7thல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். எப்பவுமே வந்து ஏ வேல்யூ இதுதான், பி வேல்யூ, சி வேல்யூஸ் கொடுத்துருவாங்க. இந்த வாட்டி ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம தான் வேல்யூஸ் அதுக்கு எழுதணும். ஓகேவா? ஸோ ஏக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா the set of all natural numbers less than 8ன்னு சொல்லியிருக்காங்க. நேச்சுரல் நம்பர்னா என்ன? ஆர்டினரி நம்பர்ஸ் தான், ஆனால் 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். அதுதான் நேச்சுரல் நம்பர். ஓகேவா? இதே ஹோல் நம்பர்னா 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ நேச்சுரல் நம்பர் சொல்லியிருக்காங்க, 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். லெஸ் தென் 8 சொல்லியிருக்காங்க. ஸோ 8ஐ விட லெஸ் தென்னாக இருக்கணும். அப்போ என்ன நம்பர்ஸ் தான் வரும் அப்படின்னா a ஈக்குவல் டு 1, 2, 3, 4, 5, 6, 7. நம்ம 8 போகக்கூடாது, ஏன்னா லெஸ் தென் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ லெஸ் தென் 8ங்கிறதுனால 7ஓட நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் பி வேல்யூ பார்க்கலாம். பி வேல்யூ என்ன சொல்லியிருக்காங்க? ஸ்டேட்மெண்ட் the set of all prime numbers less than 8 சொல்லியிருக்காங்க. ஸோ prime நம்பர்ஸ்னா என்ன? ஃபர்ஸ்ட் 1 டேபிள்லையும் அதோட செல்ஃப் டேபிள்லையும் மட்டும் போகிற நம்பர்ஸ் தான் வந்துட்டு prime நம்பர்ஸ். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் 1 வந்துட்டு கிடையாது, நம்பர் 2 வந்து ஈவன் prime நம்பர்ஸ். ஓகேவா? ஸோ 2 வரும். ஏன் 2 வரும்ன்றனா 2 டேபிள் வந்து 2 நம்பர் வந்து 1 டேபிள்லையும் 2 டேபிள்லையும் மட்டும் தான் போகும். நெக்ஸ்ட் 3 செக் பண்ணால் 3யும் அதே மாதிரி 1 டேபிள்லையும் 3 டேபிள்லையும் தான் போகும், வேற எந்த டேபிள்லையும் போகாது. ஸோ 3 is also a prime number. நெக்ஸ்ட் 4 செக் பண்ணோம்னா 4 வந்து 1 டேபிள்லையும் போகும், 2 டேபிள்லையும் போகும், 4 டேபிள்லையும் போகும். ஸோ 4 வந்து prime நம்பர் கிடையாது. நெக்ஸ்ட் 5 செக் பண்ணலாம். 5 வந்து 1 டேபிள்லையும் 5 டேபிள்லையும் மட்டும் தான் போகும். ஸோ 5ம் prime நம்பர். ஓகே. நெக்ஸ்ட் 6 பார்த்தோம்னா 1 டேபிளில் போகும், 2 டேபிளில் போகும், 3 டேபிளில் போகும், 6 டேபிளில் போகும். மோர் தென் ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ 6ம் prime நம்பர் கிடையாது. நெக்ஸ்ட் 7 செக் பண்ணால் 7 1 டேபிள்லையும் 7 டேபிள்ஸ்லேயும் தான் போகும். ஸோ 7ம் நம்மளுக்கு prime நம்பர். ஓகேவா? இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஏன் ஸ்டாப் பண்ணிக்கலாம்னா லெஸ் தென் 8 சொல்லியிருக்காங்க. நம்ம நெக்ஸ்ட் செக் பண்ணோம்னா 8 வந்துடும். ஸோ நம்ம லெஸ் தென் 8ங்கிறதுனால இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் சியோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். சி வந்து the set of even prime number சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஈவன் prime நம்பர் வந்து ஒன்லி 2 மட்டும் தான் ஈவன் prime நம்பர். ஒரே ஒரு நம்பர் மட்டும் தான் ஈவன் prime நம்பர், அது 2 மட்டும் தான். ஓகேவா? ஸோ ஏக்கான வேல்யூ, பிக்கான வேல்யூ, சிக்கான வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அவங்க வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க ஒரு ஸ்டேட்மெண்ட்டு, அதை நம்ம வெரிஃபை பண்ணலாம். என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னா ஏ இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் சி இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எல்ஹெச்எஸ் கண்டுபிடிக்கலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன கொடுத்துருக்காங்க? ஏ இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி. ஓகேவா? நம்ம ஃபர்ஸ்ட் எப்பவுமே பிராக்கெட்டுக்குள்ள இருக்கிறதா ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஏ இன்டர்செக்ஷன் பி. ஓகேவா? இன்டர்செக்ஷன்னா என்ன? ஏக்கும் பிக்கும் எந்த வேல்யூஸ்லாம் சேமாக இருக்கோ அதை தான் எடுத்து எழுதணும். சேம் வேல்யூஸ். ஓகேவா? மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் இப்போ ஏவோட வேல்யூ என்னெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கோம்? 1, 2, 3, 4, 5, 6, 7. ஓகேவா? இன்டர்செக்ஷன் பியோட வேல்யூ என்னது? 2, 3, 5 and 7. ஓகேவா? ஸோ இதில் என்னெல்லாம் சேமாக இருக்குது? 1 இதில் இருக்குது, இதில் இல்லை. ஸோ வராது. 2 இதுலேயும் இருக்குது, இதுலேயும் இருக்குது. ஸோ நம்பர் 2 வரும். 3 இதுலேயும் இருக்குது, இதுலேயும் இருக்குது. ஸோ நம்பர் 3 வரும். 4 இதில் தான் இருக்குது, இதில் இல்லை, வராது. நெக்ஸ்ட் 5 இதுலேயும் இருக்குது, இதுலேயும் இருக்குது. ஸோ 5 வரும். 6 இதில் மட்டும்தான் இருக்குது, இதில் இல்லை, வராது. நெக்ஸ்ட் 7 இதுலேயும் இருக்குது, இதுலேயும் இருக்குது. ஸோ 7. ஸோ சேம் வேல்யூஸ் எல்லாம் எடுத்து எழுதிக்கலாம். ஓகேவா? இதுதான் வந்து ஏ இன்டர்செக்ஷன் பி. நெக்ஸ்ட் ஏ இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி. ஓகேவா? ஸோ நம்ம இப்போ கண்டுபிடிச்சிருக்க வேல்யூவோட சி வேல்யூவை நம்ம கிராஸ் பண்ணி எழுதணும். ஓகேவா? ஸோ கண்டுபிடிச்சிருக்க வேல்யூ வந்து 2, 3, 5, 7 கிராஸ் சி. சியோட வேல்யூ 2. ஓகேவா? இது எப்படி பேர் பண்ணி எழுதணும்னா ஃபர்ஸ்ட் வேல்யூ எடுத்துக்கணும், அது கூட இந்த கிராஸ்க்கு அப்புறம் இருக்க நம்ம வேல்யூஸை பேர் பண்ணி எழுதணும். ஸோ 2, 2 இதில் அவ்வளோதான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு இது 3, 2 நெக்ஸ்ட்டு 5, 2 நெக்ஸ்ட்டு 7, 2. ஓகேவா? இதுதான் வந்து எல்ஹெச்எஸோட வேல்யூ. நெக்ஸ்ட் ஆர்ஹெச்எஸ் போகலாம். ரைட் ஹேண்ட் சைட் ஆர்ஹெச்எஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏ கிராஸ் சி இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி. ஓகேவா? இதுவும் பிராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறத முதல்ல நம்ம கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் தான் பிராக்கெட்டுக்கு வெளியே இருக்கிறத கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் பிராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறது வந்து ஏ கிராஸ் சி. ஓகேவா? ஏவோட வேல்யூ 1, 2, 3, 4, 5 and 6, 7. ஓகே. கிராஸ் சியோட வேல்யூ என்னது? 2. ஓகேவா? ஸோ இந்த
இந்த வேல்யூவும் பேர் பண்ணி எழுதணும். 1, 2, next 2, 2, next 3, 2, next 4, 2, 5, 2, 6, 2 and 7, 2. ஓகேவா? ஸோ இது வந்து A cross C யோட வேல்யூ. நெக்ஸ்ட் B cross C கண்டுபிடிக்கணும். B யோட வேல்யூ 2, 3, 5, 7 into 2. ஓகேவா? இப்போ இதோட வேல்யூஸோட இதை பேர் பண்ணி எழுதலாம். 2, 2, 3, 2, 5, 2 and 7. நெக்ஸ்ட் வந்து A cross C இன்டர்செக்ஷன் B cross C கண்டுபிடிக்கலாம். ஏன்னா இந்த பிராக்கெட்டையும் கண்டுபிடிச்சோம், இந்த பிராக்கெட்டையும் கண்டுபிடிச்சோம். பிராக்கெட்டுக்கு வெளியில் இருக்கிறத கண்டுபிடிக்கலாம். பிராக்கெட்டுக்கு வெளியில் இருக்கிறது இன்டர்செக்ஷன். ஓகேவா? இப்போ இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்கலாம். இன்டர்செக்ஷன்னா என்ன சொல்லியிருக்கேன்? A cross C ல இருக்கிறதும் B cross C ல இருக்கிறதையும் காமன் டேர்ம்ஸ் எடுத்து எழுதணும். சேமாக இருக்க டேர்ம்ஸ் எடுத்து எழுதணும். ஓகேவா? ஸோ செக் பண்ண ஆரம்பிக்கலாம். 1, 2 இதில் இருக்குது. பட் B cross C ல 1, 2 இல்லை. ஸோ எழுதக்கூடாது. நெக்ஸ்ட் A cross C ல 2, 2 இருக்குது. B cross C ல இருக்குது. ஸோ ரெண்டுத்துலேயும் சேமாக இருக்கிறதுனால காமன் டேர்ம்ஸ் எழுதணும். நெக்ஸ்ட்டு இதில் 3, 2 இருக்குது. இதுலேயும் அந்த மாதிரி 3, 2 இருக்குது. ஸோ எழுதணும். நெக்ஸ்ட் இதில் 4, 2 இருக்குது. அதில் இல்லை, எழுத வேண்டாம். 5, 2 இதுலேயும் இருக்குது. ஸோ 5, 2. நெக்ஸ்ட்டு 6, 2 இதில் தான் இருக்குது. அதில் இல்லை, எழுத வேண்டாம். நெக்ஸ்ட்டு 7, 2 இதுலேயும் இருக்குது. ஸோ 7, 2 வரும். ஓகேவா? இது செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ பாருங்கள், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சாச்சு. 2, 2, 3, 2, 5, 2, 7, 2. அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைட்லேயும் 2, 2, 3, 2 and 5, 2, 7, 2 இருக்குது. ஸோ ரெண்டுமே ஈக்குவலாக நம்மளுக்கு கிடச்சிச்சு. ஃப்ரம் 1 and 2 we get A intersection B cross C, A intersection C, B cross C. Okay, therefore it is verified. ஏன்னா நமக்கு கொஸ்டின் வெரிஃபை பண்ண